முகமாக மன்னராட்சி மலர்ந்திருக்கிறது. இன்றைக்கு மன்னராட்சியிலே தான் தந்தை, தாத்தா, பேரன், கொள்ளு பேரன் என்று அரசியல் அதிகாரம் கைமாறிக்கொண்டே போகிறது. அனைவருக்கும் வணக்கம். இப்போது தை மாதம். இது தை பிறந்தால் வழி பிறக்கும், நம் வாழ்விலே எல்லா வளங்களும் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசின் நிர்வாக குளறுபடிகளினாலே, அதிகார துஷ்பிரயோகத்தினாலே, நில அபகரிப்பினாலே இன்றைக்கு மின்சார கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, சாக்கடை வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, பத்திர கட்டண உயர்வு என்று விண்ணை முட்டுகிற அளவில் விலைவாசி உயர்ந்திருக்கிற காரணத்தினால மக்கள் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில இந்த அவல ஆட்சியினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுகிற மன உறுதி படைத்திருக்கிற தலைவராக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து சாமானியராக பொது வாழ்க்கையில தன்னை இணைத்துக் கொண்டு பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தமிழர் குலசாமி புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அந்த தலைமையில 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலம் தன்னுடைய உழைப்பால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கை மக்கள் தொண்டை துவங்கியவர். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக ஆளுகிற சர்க்கார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிம்ம சொப்பனமாக மன உறுதியோடு நிர்வாக குளறுபடிகளை தோலுரித்து காட்டுவதில் தனக்கு நிகர் தான் என்று இன்னைக்கு நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணியாற்றி வருகிறார். அவருக்கு தோல் கொடுத்து துணை நிற்க வேண்டியது ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய தார்மீக கடமை. ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீமாக, சி டீமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி போனால் நமக்கு என்ன, இரட்டை இலை சின்னம் எப்படி போனால் நமக்கு என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பட்டொடி வீசி பறக்கின்ற கொடி எப்படி போனால் நமக்கு என்ன, நம்முடைய சுயநலமே முக்கியம் என்று சில எட்டப்பர்கள் வேலை செய்கிற காரணத்தினால இன்றைக்கு பொதுச் செயலாளருக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டாலும் கூட தன்னுடைய மதி நுட்பத்தாலே, பொறுமையினாலே, நிதானத்தினாலே, சகிப்புத்தன்மையினாலே, கருணையினாலே, நிர்வாக திறமையினாலே, தலைமை பண்பினாலே, மிகச்சிறந்த ஆளுமையினாலே அதை அவர் கடந்து செல்கின்றார். இந்த தையோடு அவருக்கு நாம் எல்லோரும் ஓர் நிறைந்து ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழிவந்தவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா வழிவந்தவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு அவதரித்திருக்கிற நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் இந்த தை திருநாளிலே உறுதியேற்க வேண்டும். இன்றைக்கு சட்டசபையில எல்லோரும் வியக்கின்ற வகையில ஒரு சாமானியர் இன்றைக்கு ஆளுகிற சர்க்காரை ஆதாரத்தோடு அவர் எடுத்து வைக்கின்ற அந்த வாதம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றங்களிலே மிகப்பெரிய அனுபவாய்ந்த வழக்கறிஞர்கள் எப்படி எடுத்து வைப்பார்களோ அதை போன்ற அந்த வாதத்தை நாம் பார்க்கிற போது மெய்சிலிருக்கிறது. பொதுக்கூட்ட மேடைகளிலே அவர் புள்ளி பவங்களோடு யதார்த்தத்தை அவர் எடுத்து வைக்கின்ற அந்த உண்மை, சத்தியம், நியாயம், கோரிக்கை, விளாசல் மக்களால் இன்றைக்கு விரும்பப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த 50 ஆண்டு கால சரித்திரம் கொண்டிருக்கின்ற பொன்விழா காண்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் புரட்சித் தலைவரால் தொடங்கப்பட்டு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு, இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியாரால் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கின்றோம். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவது நம்முடைய தார்மீக கடன். ஒவ்வொரு சாமானிய தொண்டரும், உண்மை தொண்டரும், விசுவாச தொண்டருடைய புனித கடமையாக இந்த பொறுப்பை நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும். எத்தனை சோதனைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது. அதை கடந்து வந்திருக்கிறது. வெற்றியை உருவாக்கி தந்திருக்கிறது. தொண்டர்களுடைய உழைப்பால், தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய பேர் ஆதரவால் நாம் வெற்றி மேல் வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்வது போல் வீழும், ஆனால் எழுந்து நிற்கும். ஆம்,
தமிழர் சாமி புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகளில் அன்னை தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சேவையாற்றுகிற அந்த அதிகாரத்திலே அமர வேண்டும் என்று அம்மா அவர்கள் விளங்கிய அந்த தெய்வ சொல்லுக்கு உயிர் கொடுக்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு இரவு பகல் பாராது, ஊனுறக்கம் பாராது, ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருக்கிற உத்தமர் நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவது ஒவ்வொருவருடைய தார்மீக கடமை, அது விசுவாச தொண்டருடைய கடமை. எத்தனை ஏச்சுக்கள், எத்தனை பேச்சுக்கள், எத்தனை அவதூறுகள், எத்தனை பழிச்சொற்கள் அத்தனையும் தனதாக்கி கொண்டு கருணையின் வடிவாக, காருண்யத்தின் வடிவாக, பொறுமையின் அடையாளமாக, நிதானத்தின் அடையாளமாக, ஆற்றலின் வடிவமாக செயல்படுகிற நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புனித அரசு மக்களாட்சி மலர வேண்டும். இன்றைக்கு எங்கே மக்களாட்சி இருக்கிறது? இங்கே மறைமுகமாக மன்னராட்சி மலர்ந்திருக்கிறது. இன்றைக்கு மன்னராட்சியிலே தான் தந்தை, தாத்தா, பேரன், கொள்ளு பேரன் என்று அரசியல் அதிகாரம் கைமாறிக்கொண்டே போகிறது. மக்களாட்சி என்ற முகமுடிக்குள்ளே மன்னராட்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்தின் ஆட்சியை புரட்சித் தலைவருடைய கனவு, புரட்சித் தலைவி அம்மாவுடைய கனவு. அதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்கள் என்று சொன்னார். அந்த தெய்வத்தாயின் அம்மா அவருடைய புண்ணியத்தாலே நாம் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே பொது வாழ்க்கையில ஈடுபட்டு அடையாளம் காணப்பட்டு அரசியல் அனாதைகளாக இருந்த நாம் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டு 2 பேர் கையெடுத்து நம்மை கும்பிடுகிறார் என்று சொன்னால் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் தமிழர் சாமி அம்மா அவர்கள் போட்ட பிச்சை. ஆகவே அந்த தாயின் கனவை நனவாக்க வேண்டும். அந்த தாய் உயிரை கொடுத்து இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள். அதை பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் உண்டு. கட்சி எங்கே இருக்கிறது? இரட்டை இலை சின்னம் எங்கே இருக்கிறது? கழக கொடி எங்கே இருக்கிறது? நம் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில தொண்டர்கள் கையில இருக்கிறது. ஒரு சாமானிய தொண்டர். இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் மிகப்பெரிய அரசியல் பின்புலத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய பொருளாதார பலம், மிகப்பெரிய அரசியல் உடைய பின்புலம், அந்த ஆளுமையை எதிர்த்து ஒரு சாமானியனாக இன்றைக்கு போர்க்கொடி தூக்கி ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களை நம்பி. ஆகவே இந்த தை திருநாளிலே நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும். எத்தனை சோதனைகள் இருந்தாலும், அவதூறுகள் இருந்தாலும், இடையூறுகள் இருந்தாலும், எட்டப்பர்கள் இருந்தாலும் அவர்களை நாம் இந்த போகி பண்டிகையோடு அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு தீவையெல்லாம் நம்மை விட்டு அகலட்டும், நன்மை மலரட்டும். புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தி அவர் தலைமையிலே, அவர் வழிகாட்டுதலை நாம் வழி நடப்போம். இந்த தாய் தமிழ்நாட்டிலே மீண்டும் ஜனநாயகத்தை மலரச் செய்வோம். சாமானியர்கள் கையிலே ஆட்சி, சாமானியர் கையிலே அரசியல் அதிகாரம், சாமானியர்கள் கையிலே பொது வாழ்க்கை, சாமானியர் கையிலே மக்கள் தொண்டு. அதை அம்மா அவர்கள் கண்ட கனவு, புரட்சித் தலைவர் கண்ட கனவு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா கண்ட கனவு, தந்தை பெரியார் கண்ட கனவு. ஆகவே அந்த கனவை நனவாக்குகின்ற பாதையிலே புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஊறு விளைவிக்கின்ற எட்டப்பர்களை நாம் ஒரு நாளும் ஆதரிக்க கூடாது. அவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். சுயநலத்தின் மொத்த உருவமாக தான் பெரிது, தனக்கு பதவிதான் பெரிது, தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் தனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த அந்த இயக்கத்தையே அழிக்க துடிப்பவர்கள் நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அவர்கள் முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும். அவர்கள் உண்மை சுயரூபத்தை உலகறிய செய்கின்ற அந்த தியாக வேள்வியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டரும் ஈடுபட வேண்டும். ஆகவே இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சுயம்புவாக அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை இராணுவ இயக்கமாக 2,20,00,000 உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார். 68,000க்கு மேற்பட்ட பூத் கமிட்டிகளை இன்றைக்கு பூத் கமிட்டி உறுப்பினர்கள், இளைஞர் இளமன்கள் பாசறை, மகளிர் குழு என்று கட்டமைப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார். இன்றைக்கு புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தொகுதிகள் வாரியாக 234 சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது.
அதைத் தொடர்ந்து தமிழ் மொழி காக்க தங்கள் இன்னுயிரை துறந்திட்ட அந்த மொழிபோர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் கூட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கையாளாகாத தனத்தை, அதிகார துஷ்பிரயோகத்தை, நிர்வாக குளறுபடிகளை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தாயில்லாத பிள்ளைகளாக, தந்தை இல்லாத பிள்ளைகளாக, தலைவன் இல்லாத பிள்ளைகளாக இருந்த நம்மைக்கு அடைக்கலம் கொடுத்து நம்மை இன்றைக்கு ஆளாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் குடிமராமத்து திட்டத்தை தந்தவர், 11 மருத்துவக் கல்லூரி பெற்றுத் தந்தவர், காவிரி நீருக்கு தீர்வு கண்டவர். இப்படி ஆயிரம் திட்டங்களை இந்த அன்னை தமிழகத்துக்காக தந்த அந்த விவசாயத்தினுடைய பச்சை தமிழர், விவசாய குடும்பத்தினுடைய வழித்தோன்றலாக இருக்கிற நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய கரத்தை வலுப்படுத்தி அவருடைய தலைமையிலே நாம் வழி நடப்போம். இந்த தாய் திருநாளிலே உறுதி ஏற்போம், சூளுரை ஏற்போம். புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் புனித அரசை, தமிழக சாமி அம்மாவுடைய புனித அரசை மீண்டும் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியோர் தலைமையிலே மலரச் செய்கிற அந்த சூளுரை அதுவரை கண் தூஞ்ச மாட்டோம், ஊனுறக்கம் இன்றி இரவு பகல் பாராது நாம் உழைப்போம், தொண்டர்களை சந்திப்போம், மக்களை சந்திப்போம். இனி ஒவ்வொரு தொண்டருடைய கடமை மக்களை சந்திப்பது, தொண்டர்களை சந்திப்பது, நியாயத்தை எடுத்துச் சொல்வது, சத்தியத்தை எடுத்துச் சொல்வது, தர்மத்தை எடுத்துச் சொல்வது, சாதனைகளை எடுத்துச் சொல்வது, உண்மையை எடுத்துச் சொல்வது, ஜனநாயகத்தை மலரச் செய்வது, துரோகிகளையும் எதிரிகளையும் ஒரு சேர சந்திப்போம். எட்டப்பர்களையும் துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்துவரை நாம் உறங்கக்கூடாது. ஊனுறக்கம் இல்லை, உறக்கம் இல்லை. உழைப்போம், 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 வெற்றி காண்போம் என்று தைத்திருநாள் உறுதிமொழியத்தில் அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி இந்த போகி பண்டிகையோடு தீவைகளெல்லாம் விலகட்டும், நன்மைகள் மலரட்டும் என்று சொல்லி தைத்திருநாள் வாழ்த்துக்கள். இந்த இயற்கையை நன்றியுள்ள இனம் தமிழினம், இயற்கைக்கு பொங்கல், கடவுளுக்கு பொங்கல், கால்நடைக்கும் பொங்கல். இப்படிப்பட்ட இந்த தமிழ் இனத்தில ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து மக்கள் தொண்டாற்றி வருகிற 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், சுயநலம் அறியாதவர், பொதுநலமே தன் முகவரியாக கொண்டிருக்கின்ற, கருணையை தன் விலாசமாக கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய கரத்தை வலுப்படுத்த அனைவரும் வாரி வாரி என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.